precast structures is going to be the future of Indian construction. For example, இப்போ 2025 இருக்கிறாங்க 2050 பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் தென் 40% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரீகாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க 3000ங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மோர் தென் 80-90% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு பி ப்ரீகாஸ்ட்டுங்க. யாருமே வந்து ஆன்சைட் ஒர்க்ஸ் வந்து பெருசாக ஃபியூச்சரில் இருக்காதுங்க. யாருமே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து பிளான் பண்ணாருனாங்க அதை கட்டுறதுக்கு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் நாட் லெஸ் தேன் 10 to 12 months கம்மியில் முடிக்க முடியாதுங்க. ஏன்னா அது ஸ்டேஜ் வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அதே இது ப்ரீகாஸ்ட்டில் பண்ணுற மாதிரி 3 months நீங்கள் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கலாம். ஃப்ளோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் ஆஸ் பர் த டிசைனுங்க. எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் வேணாலும் கட்டலாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஷோபா ரிலேட்டர்ஸுங்க ஒரு 18 floor ஸ்டோரி பில்டிங் வந்து 100% ப்ரீகாஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம சிறுவாணி ஏரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக எலிஃபென்ட் காரிடார்ஸுங்க. அங்கெல்லாம் ஒரு பில்டிங் கட்டணுன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. வந்தாலும் அங்கே டீம்லாம் வந்து அவ்வளோ நைட் டைம் இட் இஸ் நாட் செக்யூர்டுங்க. ஏன்னா எலிஃபென்ட்ஸ் எப்போ வேணாலும் இந்த சைடில் வரும். அந்த மாதிரி ஏரியாஸுக்குலாம் 100% ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி இந்த 2 hours 46 minutes முடிச்சோமோங்க அதே மாதிரி அங்கே மெட்டீரியலை கொண்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட் வீடை முடிச்சு வெளியே வந்துட்டேங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் 12 மாதம் பண்ணுறதுக்கு 3 மாதம் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கிளைண்ட் சைடில் என்ன அட்வான்டேஜ்னாங்க, அவங்க 12 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது, அவங்க 3 மாதத்தில் வந்து 4வது மாதம் வந்து குடி வந்துடலாம், கிராஜுவேஷன் வந்து குடி வந்துடலாம். சார் இது வந்து நிறைய ஸ்பேஸ் இருந்தால் தான் கட்ட முடியும், இது வந்து சிட்டிக்கு வந்து சாத்தியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கான பதில் என்ன சார்? இல்லை, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னாங்க, அண்ட் ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 இருக்கிறாங்க 2050 பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் மோர் தென் 40% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரீகாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க பை 3000ங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மோர் தென் 80-90% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு பி ப்ரீகாஸ்ட்டுங்க. யாருமே வந்து ஆன்சைட் ஒர்க்ஸ் வந்து பெருசாக ஃபியூச்சரில் இருக்காதுங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லேபர் ஷார்ட்டேஜ். ப்ரீகாஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாங்க, எல்லாமே ஃபேக்ட்ரி பில்டுங்க. ஃபேக்ட்ரியில் பண்ணிவிட்டுங்க ஆன் சைடில் வந்து அசம்பிள் மட்டும் தான் பண்ணுவாங்க. லைக் ப்ரீ இன்ஜினியர் பில்டிங்ஸ் வாட் வி டூ, நாங்கள் எல்லாமே ப்ரொடக்ஷன் இங்கே ஃபேக்ட்ரியில் முடிச்சிடுவோம், ஆன் சைடில் ட்ராவலில் பண்ணி இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸும் ஃபியூச்சர் ஆகப்படுதுங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இது வந்து சிட்டிக்குள்ளே பண்ண முடியுமான்னு கேட்டீங்க. சிட்டிக்குள்ளே பண்ணுறதுல தேர் ஆர் சர்டன் கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்ங்க. நம்ம பண்ண ஹோம் பார்த்தீங்கன்னா அது வச்சு கைண்ட் ஆஃப் பாடுங்க, அதாவது ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்க்ளூடிங் ஃப்ளோரிங் எல்லாமே ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன் சைடில் கொண்டு வந்து அந்த 4 கியூப்ஸை மட்டும் அசம்பிள் பண்ணோம். திஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மாடலுங்க. another கைண்ட் ஆஃப் மாடல் இஸ் தேர். அது வந்து செப்பரேட் எலிமெண்ட்ஸாக இருக்குங்க. வால் செப்பரேட்டாக, ஃப்ளோர்ஸ் செப்பரேட்டாக, எல்லாமே இண்டிவிஜுவல் பீசஸாக இருக்குங்க. எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எலிமெண்ட்ஸை கொண்டு வந்து ஆன் சைடில் அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க. அந்த ஆன் சைடில் அசம்பிள் பண்ணுறது நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயும் பண்ணலாங்க. ஒரே ஒரு டெக்னிக்கல் சேலஞ்ச் என்னென்னாங்க, க்ரெயின் ஆக்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். க்ரெயின் ஆக்சஸ் இல்லாட்டி இது பண்ணுறதுக்கு 100% டஃப்புங்க. ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத முக்கியத்துவமாக பார்க்குறாங்க. ஸோ இந்த பில்டிங்கில் ரெயின் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், நம்ம அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, இட் இஸ் கைண்ட் ஆஃப் நார்மல் பில்டிங்கை நம்ம எப்படி பண்ணுறோமோங்க சிமிலர் டைப்பு தாங்க. அதனால் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுங்கள். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்குக்கு மேலேருந்து வாட்டர் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த போர் பிட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுங்க. அது அதில் நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன பண்ணுறோமோ அதே மெத்தட் இதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் கோயிங் டு பி தி சேம். அதில் எந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. சேம் தான் சார். இட் இஸ் கோயிங் டு பி தி சேம்ங்க. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் சார். இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால இதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குமா, அதாவது வீட்டுக்கு வந்து நம்ம இயர்லி மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா, இல்லை 5 years ஒரு வாட்டி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறேன். இல்லை, மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்குங்க. பெயிண்டிங்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் நீங்கள் கன்வென்ஷனல் பில்டிங்கில் கட்டினாலும் சரி, ப்ரிகாஸ்ட்டில் பண்ணாலும் சரி, பெயிண்டிங்கிறது 5 years ஒருக்கா வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி தாகும். அந்த மெயின்டெனன்ஸ் வந்து வேறு எந்த ஒரு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லைங்க. இட் இஸ் ஆல்சோ நார்மல் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் தாங்க. அது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் இட் அட் சைட்டுங்க, இட் இஸ் அட் ஃபேக்ட்ரியில் பண்ணி சைடில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. லீக்கேஜ் சேலஞ்ச் வில் பி தேருங்க. ப்ரீவியஸ்லி அந்த சேலஞ்சஸில் இருந்துச்சுங்க. எல்லாமே எலிமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து சின்ன சேலஞ்சஸ் ஃபியூச்சரில் இருந்துச்சுங்க லீக்கேஜில். இப்போ அது எல்லாமே வந்து அட்ரஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ எந்த பில்டிங்லையும் பண்ணுறதில்ல லீக்கேஜ் சேலஞ்சஸ்லாம் இல்லை. ஏன்னா அதில் இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2014-15 இந்த இனிஷியல் ப்ரீகாஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் கொஞ்சம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ ரீசெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எந்த கம்பெனி பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து அந்த லீக்கேஜ் இஷ்யூங்கிறது கிடையாது. அது எல்லாமே ஓவர் கம் பண்ணியாச்சுங்க இப்போ. கண்டிப்பாக சார். சார் இதே மாதிரி நம்ம இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் தான் பார்த்தோம். எனக்கு வந்து மேலே ஒரு ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம என்ன மாதிரியான முன்னாடியே நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணணுமா, இல்லை வந்து நான் வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ளோர் எடுக்கணும் அப்படின்னா அது சாத்தியமா சார்? இல்லை, இது வந்து இட்ஸ் பியூர்லி அபவுட் இன்ஜினியரிங்க. நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பிளான் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதுவே தப்பான கான்செப்ட்டுங்க. நீங்கள் 2 ஃப்ளோர் கட்டணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடணுங்க.
ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டால் தான் 2 ஃப்ளோரோ 3 ஃப்ளோரோ மேலே கொண்டு வர முடியும். நீங்கள் ஃபவுண்டேஷன் ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஃப்ளோர் தூக்குறதுங்கிறது பாசிபிலிட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு G+1க்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா, ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா, தாராளமாக ஒரு ஃப்ளோர் இன்றைக்கி பண்ணுறீங்க, ஒரு 1 வருஷம் கழிச்சு இன்னொரு ஃப்ளோர் மேலே ரேஸ் பண்ணலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் டிசைனே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளோர் மேலே தூக்குறது கன்வென்ஷனல் மெத்தட்லையும் பாசிபிள் இல்லை, ப்ரீகாஸ்ட்லையும் பாசிபிள் கிடையாதுங்க. ப்ரிகாஸ்ட்லேயும் பாசிபிள் கிடையாது. சார் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார், நீங்கள் சொன்ன மாதிரி M4 காங்கிரீட் அப்படின்ற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கும் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தீங்க. அதாவது சிவிலில் நம்ம அதை பாலம் பிரிட்ஜு கட்டக்கூடிய காங்கிரீட் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டு, இதில் வந்து வயரிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, எனக்கு இதில் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா அந்த காங்கிரீட்டில் வந்து ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி. இல்லை, அதுதாங்க. இதில் எப்படின்னாங்க, நாங்கள் இந்த ப்ரீ என்ஜினியர் பில்டிங்னு ஒரு கான்செப்ட்டில் பில்டிங்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, வி கால் சம்திங் கால்டா ஜென்ரல் அசெம்பிளி ட்ராயிங்க. கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆன உடனே இந்த ஜென்ரல் அசெம்பிளி ட்ராயிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சப்மிட் பண்ணிடுவோம். அதே தான் ப்ரீகாஸ்ட்லையும் அப்ளிகபிளுங்க. இப்போ எங்களுக்கு கஸ்டமர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரீகாஸ்ட் பில்டிங் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, நாங்கள் இனிஷியலாக ட்ராயிங்லேயே இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸு, ப்ளம்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து சிக்னேச்சர் வாங்கின பிறகு தான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போவாங்க. எல்லாமே சைட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு வந்து சாக்கெட் இங்கே வேண்டாம், எனக்கு இந்த சாக்கெட் இங்கே மாற்றி கொடுன்னு கேட்டாங்கன்னா, ப்ரீகாஸ்ட்டில் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதை உடச்சி பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ எல்லாமே ஃபேக்ட்ரியில் பண்ணிடுவாங்க. ஆன் சைட் ஒர்க் வந்து இதில் பாசிபிலிட்டி கிடையாதுங்க. சார், இது வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதை பற்றின என்கொயரி பண்ணியிருக்கலாம். பில்டிங் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார். இதெல்லாம் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் மக்கள் என்ன மைண்ட் செட்டில் சார் இது வந்து பார்க்குறாங்க? இல்லை, அவங்களுக்கு சம்திங் நியூங்கும் போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு என்கொயரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் என்கொயரிஸுங்க. கால்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எங்களுக்கு என்கொயரிஸ் வந்துச்சுங்க. இப்போ தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குங்க, ஒவ்வொன்றா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. என்கொயரிஸ் நிறையா இருந்துச்சு. எனிதிங் நியூ வந்து பீப்புள்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டடுங்க. அதனால் அதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்துச்சுங்க. எங்கள் பாடு வந்து அங்கே முடிச்சுட்டு அங்கே கொண்டு வந்து அந்த G2 எங்கள் பிளாட் ஒன்று இருக்குதுங்க, அங்கே தான் டெமோக்கு வந்து வச்சிருக்கிறேங்க. இப்போது அதுக்கும் ரெகுலராக வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டடுங்க. இதில் திஸ் கோயிங் டு பி தி ஃபியூச்சருங்க. அதனால் பீப்புள்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெகுலராக பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ சிவகாசியில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சுங்க. அது வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ப்ராசஸ் ரைட் நவுங்க. கண்டிப்பாக சார். சார், ரெண்டாவது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, சார் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இது வந்து வேரியபிள் தாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500 ரூபீஸ் வந்து 3000 ரூபீஸ் வரைக்கும் இந்த ப்ரைஸிங் வந்து வேரியபிளாக தான் இருக்குதுங்க. அது பேஸ்ட் ஆன் த ரூம் சைஸில் வந்து சின்ன சின்ன ப்ரைஸ் சேஞ்சிங் வரும். ஆவரேஜ் ப்ரைஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2500 to 3000 ரூபீஸ் இஸ் த ப்ரைஸிங் ஃபார் எனி ப்ரீகாஸ்ட் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸுங்க. இதோட மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டைமிங் தான். நான் யாருமே ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து பிளான் பண்ணாருனாங்க, அதை கட்டுறதுக்கு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் நாட் லெஸ் தென் 10 to 12 months கம்மியெலாம் முடிக்க முடியாதுங்க. ஏன்னா அது ஸ்டேஜ் வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அதே இது ப்ரீகாஸ்ட்டில் பண்ணுற மாதிரி 3 months நீங்கள் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃபேக்டர்ஸ் தான். பின்ன உங்களுக்கு 12 monthsல முடிக்கிறது நீங்கள் ஒரு 3 monthsல முடிச்சிங்கன்னா யூ கேன் சேவ் 9 months ரெண்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. நார்மல் கன்வென்ஷனலோட காஸ்ட் எங்களுக்கு தெரியுங்க. அது வந்து ஒரு 2400 ரூபீஸில் பண்ணிடலாங்க நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணால். இது அதை விட ஒரு 5 to 10% கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வருதுங்க இப்போ ரைட் நவ். பிகாஸ் அந்த வால்யூம் உங்களுக்கு கிடைக்கல. அந்த ஒன்ஸ் அந்த வால்யூம் வந்து ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆகும்போது நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடோட இது கம்மியாக வந்துடும். சார், பேஸ்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து எல்லா டைப் ஆஃப் பில்டிங்க்குமே வந்து கம்பல்சரி அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த பில்டிங்க்கு ஏதாச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ணுறோமா, இல்லை வந்து எல்லா பில்டிங் மாதிரியும் இந்த பில்டிங்க்குமே வந்து பேஸ்மெண்ட் அப்படின்றத போடுறோம்? இல்லை, ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீகாஸ்ட்டுக்கு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடுக்கு எல்லாமே ஒன்று தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாதுங்க. ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை இதில் 2 types ஆஃப் ஃபவுண்டேஷன் மெத்தட்ஸுங்க. ஒன்று வந்து லோட் பேரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலாக ரெசிடென்ஷியலுக்கு தான் லோட் பேரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு G+1 இல்லை G+2 கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் தான் லோட் பேரிங் பண்ண முடியுங்க. அது வந்து ரெசிடென்ஷியல் செக்டர்ஸுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதர் இஸ் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸுங்க. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டால் ரைஸ் பில்டிங்ஸுக்கு எல்லாமே வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். எனி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்னு போயிட்டாலே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. ரெசிடென்ஷியல் G+1, 2 வரைக்கும் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். மெத்தட் ரிமைன்ஸ் சேமுங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிறது தான் ப்ரீகாஸ்ட்டாக கன்வென்ஷனலாங்கிற அந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தவிர்த்து ஃபவுண்டேஷனில் எந்த டிஃபரன்ஸ் இல்லைங்க. இது ரிமைன் த சேம். ப்ரீகாஸ்ட்டில் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் முதல் கொண்டு வந்து ஃபேக்ட்ரியிலே பண்ணிவிட்டு ஆன் சைட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாங்க. அதுவுமே ரொம்ப ஸ்பீடாக ஆக்கிடலாம். சைட்டு மாதிரி நம்ம ஆன் சைட் ஒர்க் மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரி டைம் எடுக்காதுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம நார்மல் பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோர்ஸ்னாச்சும் கட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ளோர் கட்டலாம் கமர்ஷியல் பில்டிங் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்துட்டு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் சார் கட்ட முடியும்? இல்லை, அது ஃப்ளோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் ஆஸ் பர் த டிசைனுங்க. எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் வேணாலும் கட்டலாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து ஷோபா ரிலேட்டர்ஸுங்க ஒரு 18 floor ஸ்டோரி பில்டிங் வந்து 100% ப்ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை ஃப்ளோர் கட்டுறதுங்கிறது ப்ராப்ளமே இல்லைங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைனில் பாஸ் ஆச்சுன்னா எத்தனை ஃப்ளோர் வேணாலும் ப்ரீகாஸ்ட் பண்ணலாம். எத்தனை ஃப்ளோர் வேணாலும் பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட் தாங்க. அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இட் இஸ் ஆல் த சேம். கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இஸ் டிஃபரன்ஸ். ஆல்
கமெண்ட்ஸில் நிறைய நம்ம பார்க்குறோம். சார் எனக்கு வந்து ஒரு 2 பிஹெச்கே வீடு வேணும் சார். இந்த பில்டிங்கில் நான் கட்டலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சார். எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு பட்ஜெட் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் ஆல்ரெடி சொன்னாங்க. ப்ரைஸிங் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 பிஹெச்கேனா உங்களுக்கு நியர் அபவுட் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் வெரிஸ் பிட்வீன் 2500 to 3000 ருபீஸுங்க. இது வந்து நான் செப்பரேட் எலிமெண்ட்ஸாக தான் பண்ணி கொண்டு வந்து அங்கே வந்து ஆன் சைட்டில் வந்து ஃபிக்ஸிங் பண்ணுவாங்க. ஒரு ஃபினிஷ்டு பாடாக கொண்டு வர மாட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் வந்து ஃபினிஷ்டு பாடாக இருக்குங்க. அது வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா அதோட க்ரெயின் சார்ஜஸ் ரொம்ப ஹெவிங்க. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பாடோட வெயிட் மட்டுமே 30 tons வருதுங்க. அப்போ நான் க்ரெயினை ஹையர் பண்ணால் க்ரெயின் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்துங்க. பர் டே காஸ்ட்டே ஒரு 85,000 கிட்ட வருங்க அந்த க்ரெயின்ஸுக்கு. அந்த க்ரெயின்ஸை வச்சு அதோட இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணுங்க. அதனால் அது எக்ஸ்பென்சிவ். அதே இது செப்பரேட் எலிமெண்ட்ஸாக வந்து செப்பரேட் வாலு, செப்பரேட் ஃப்ளோரிங் அந்த மாதிரி கொண்டு வந்தால் எனக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூட கம்மியாகிக்கும். அந்த மெத்தடில் நம்ம பண்ணால் 2500 3000 ருபீஸ் வரைக்கும் ஒரு 2 பிஹெச்கே ஹவுசஸ் வந்து பண்ணலாங்க. சரி. இட் ஸ்லைட்லி ஒரு 5 to 10% மோர் தென் கன்வென்ஷனல் மெத்தடுங்க. பட் உங்களுக்கு ரெண்டல் அந்த இதில் எல்லாமே சேவ் பண்ணிடலாம். மேஜர்லி டைம் அட்வான்டேஜ் இருக்குங்க. சரிங்க சார். சார் ஒரு பொதுவான ஒரு கேள்வி சார். இப்போ நிறைய பேருக்கு கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா, சார் நார்மல் பில்டிங்க்கும் இந்த பில்டிங்க்கும் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ்? ஓகே ஃபைன். இது என்னங்க ஒரு பேசிக் மித் என்ன இருக்குதுனாங்க, நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் மெத்தடில் பில்டிங் பண்ணும்போது நம்ம வந்து பிரிக் வால்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஹீட்டு பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணும். அதே இது நம்ம வந்து ப்ரிகாஸ்ட் வந்து ஃபுல்லி கான்க்ரீட்டுங்க. இது வந்து ஹீட்டோட இது வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சம்மர் சீசன் உள்ளே இருக்க முடியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. இட் இஸ் a பேசிக் மித்து தாங்க. இட் இஸ் நாட் ப்ரூவன். ஆனால் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இந்த ப்ரிகாஸ்ட் பில்டிங்ஸில் உள்ளே வந்து அந்தளவுக்கு ஹீட் இல்லை. ஒரு நார்மல் ரெசிடென்ஷியலில் வந்து எந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகுதோ அதே அளவுக்கு தான் இதுலேயும் இருக்குதுங்க. பெரிய டிஃபரன்ஸ் நாங்கள் உள்ளே போயிருந்தே நாங்கள் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரியல. ஆனால் யாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கம்மிங் அப் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் டெஸ்டிங் மாதிரி பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வரைக்கும் பொறுத்த வரைக்குங்க அந்த வீட்டில் நாங்கள் இருந்துருக்கிறோம். மார்னிங் டைமில் நீங்கள் சொல்லல ஹீட் டைமுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் இன் பிட்வீன் 12 to 1 o'clockலாம் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு ஹீட் இல்லைங்க. ஒரு நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன ஹீட் இருக்குதோ அதே அளவுக்கு தான் இங்கே இருக்கே தவிர்த்து தட் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸுங்க ஆஸ் பர் ஹீட் இஸ் கன்சர்ன். பின் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லும் போது இதில் வந்து மேஜர் ப்ரிகாஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் டைமிங் தாங்க. இது ஒரு 3 monthsல முடிச்சிடலாம். கன்வென்ஷனல் மெத்தட் வந்து 8 to 10 months ஆகுங்க. டைமிங்கில் ஒரு இது இருக்குங்க. அண்ட் அதர் ப்ரிகாஸ்ட் ஒரு சின்ன இதுனா ஒரு சின்ன சேலஞ்ச் எப்படின்னு சொல்லலாங்க. ப்ரைஸிங் ஃபேக்டர்ஸ் வந்து நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட் வந்து 2400 ருபீஸில் முடிச்சிடலாங்க. இது அதோட ஒரு 5 to 10% வந்து கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. அது அந்த பிகாஸ் ஆஃப் அந்த க்ரெயின் சார்ஜ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு ஒரு 5 to 10% இன்க்ரீஸுங்க. ஏன்னா இந்த வால்யூம் இன்னும் ரீச் ஆகலை. ஒன்ஸ் வந்து ஹியூஜ் வால்யூம் வந்து இது போகும்போது இதோட ப்ரைஸிங் வந்து நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடோட ப்ரைஸிங் கூட கம்மியாக வந்துடும். ஆமாங்க. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் வால்யூம் பண்ணும். பர் இயர் வந்து ஒரு 500 ஹோம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது 100% வந்து நீங்கள் நார்மல் கன்வென்ஷன் பில்டிங்கோட காஸ்ட் கம்மியாக கொண்டு வரலாம். இந்த ப்ரிகாஸ்ட்டில் another மேஜர் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் மெத்தடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த 2 hours 46 minutesல பண்ண மெத்தடில் பார்ட்ஸ் மெத்தடில் பண்ணும்போது இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் இஸ் மூவபிள். ஸோ 100% ப்ரொடக்ஷன் வந்து ஃபேக்ட்ரியிலே முடிச்சுட்டுங்க. இது வந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்க ஏரியாவுக்கு இது பயங்கரமான அட்வான்டேஜுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிறுவாணி ஏரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலிஃபென்ட் காரிடார்ஸுங்க. அங்கெல்லாம் ஒரு பில்டிங் கட்டணுன்னா கான்ட்ராக்டர்ஸ் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. வந்தாலும் அங்கே டீம்லாம் வந்து அவ்வளோ நைட் டைமில் இட் இஸ் நாட் செக்யூர்டுங்க. ஏன்னா எலிஃபென்ட்ஸ் எப்போ வேணாலும் இந்த சைடில் வரும். அந்த மாதிரி ஏரியாஸுக்குலாம் 100% ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி இந்த 2 hours 46 minutesல முடிச்சோமோங்க, அதே மாதிரி அங்கே மெட்டீரியலை கொண்டு போய் ஒரு 2 நாள் 3 நாள் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ப்ராடக்ட் வீடை முடிச்சு வெளியே வந்துடுங்க. அது பயங்கர அட்வான்டேஜுங்க ப்ரிகாஸ்ட் மெத்தடில். ஏன்னா அந்த ஏரியாஸ்லாம் வந்து டீம் போய் அங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது நாட் ஈஸிங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. அதாவது அங்கே இருக்க லோக்கல் டீம்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனால் லோக்கல் டீம்ஸ் என்ன பிரச்சனைனா நம்ம நினச்ச ஃபினிஷ் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட நினச்சிருந்தா ஃபினிஷ் வந்து லேக் ஆகும். அங்கே பின் எனி ஃபார்ம் லேண்ட்ஸுங்க எனி அவுட்ஸ்கர்ட்ஸில் வந்து எங்கே ப்ராஜெக்ட்னாலும் இந்த சிட்டிக்குள்ளே உங்களுக்கு வந்து டீம் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. இதே சிட்டி விட்டுட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ்னு போயிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல்ல நாங்களே ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணாங்க. அங்கே பண்ணும்போது லேபருக்கு வந்து ஒரு மேஜர் சேலஞ்சுங்க. இங்கே இருக்க லேபர்ஸ் அங்கே போக மாட்டாங்க. அங்கே இருக்க லோக்கல் லேபர்ஸ் வச்சு தான் பண்ணோம். லோக்கல் லேபர்ஸை வச்சு பண்ணும்போது நம்ம நினச்ச ஃபினிஷ் அங்கே கொடுக்க முடியாது. இதுங்கும் போது எல்லாமே இங்கே பண்ணிவிட்டு அங்கே கொண்டு ஜஸ்ட் அசம்பிள் பண்ணும்போது பில்டிங்கோட ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜுங்க. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் ஏரியாஸு இந்த மாதிரி எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்கிற இடத்துலலாம் அதாவது அவுட்ஸ்கர்ட்ஸ் சென்ஸ் நான் சொல்கிறது ஃபார்ம் ஹவுசஸுக்கு இப்போ இந்த எலிஃபென்ட் காரிடார்ஸ் இருக்கிற இடத்துக்குலாம் ப்ரிகாஸ்ட் இஸ் கோயிங் டு தி பெஸ்ட் ஆப்ஷன். அதில் இப்போவே இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணலாம். அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ ப்ரிகாஸ்ட் பில்டிங் வந்து நான் பண்ணிட்டேன். ஒரு 2 பிஹெச்கே வீடு பண்ணிட்டேன். நான் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை மேலே வந்து எனக்கு ஒரு பால்கனி மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் சிவில் ஒர்க் பண்ண முடியுமா சார்? இதுக்கு மேலே நீங்கள் வந்து சிவில் ஒர்க் பண்ணலாம். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளோர் பண்ணிட்டீங்க. ஒரு ஃப்ளோர் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒரு பால்கனி மட்டும் வெளியே எடுக்கிறனா அது பண்ணது ரொம்ப டஃப். ஏன்னா இந்த ராட்ஸ் எல்லாமே உள்ளே எம்பெட் ஆகிருக்கும். அது ட்ரில் பண்ணிவிட்டு கம்பி எடுத்துகிட்டு பண்ணலாங்க.
ப்ராக்டிகலி பாசிபிள் தான், இம்பாசிபிள்லாம் கிடையாது. ஒரு கேன்டிலிவர் ஸ்ட்ரக்சராக வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கிறது எங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இட் இஸ் பாசிபிள் தான். ஆனால் மேஜர் சேஞ்சஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன இது வந்து 100%. அதுவும் இன்றைக்கி ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாம். பட் எங்கள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட்டு எங்களோட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணால் இட் வில் பி பெட்டர். மற்றபடிக்கு நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரீகாஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து சிவில் பண்ணணும் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. பண்ணலாங்க, ஒன்றும் சாத்தியம் கிடையாதுன்னு இல்லை, பண்ணலாம். அந்த லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எப்படி இருக்குங்க, ஸோ அது என்னதான் இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுறது அப்படின்ற லோட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு பண்ணணும், அவ்வளோதாங்க. அதாவது ஆஸ் ஆல்ரெடி செட்டுங்க, நீங்கள் ஒரு ஃப்ளோருக்கு டிசைன் பண்ணிட்டு 2வது ஃப்ளோர் தூக்க முடியாது. G+2 G+1க்கோ 2க்கோ ஆல்ரெடி நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரை பே பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஃப்ளோரை தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கன்வென்ஷனல் மெத்தடில் நோ ப்ராப்ளம். பின்ன நானும் ஒன் ஆஃப் த நார்மலாக நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேங்க. பட் என் மிஸ்ஸஸ் பார்த்து சொன்னனால 1-2 கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அந்த ஒன் ஆஃப் த கமெண்ட் வந்து அதில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒரு வீடு நீங்கள் 3 மாதம் முடிக்கிறனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ், அது 1 வருஷம் கழிச்சு முடியட்டுமே, நீங்கள் 3 மாதம் முடிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது அப்படி கிடையாதுங்க. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும். அல்டிமேட்லி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் பிஸ்னஸுங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் 12 மாதம் பண்ணுறதுக்கு 3 மாதம் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. 12 மாதத்தில் வர ப்ராஃபிட் எனக்கு 3 மாதத்தில் வந்துடும். அதுதான் ப்ரீகாஸ்டோட மேஜர் அட்வான்டேஜுங்க. அவர் இதனால் என்ன பெனிஃபிட்டுங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தார். 12 மாதம் ஆகிட்டு முடிக்கட்டுமேன்னாரு. அவங்க கிளைண்ட் சைடில் என்ன அட்வான்டேஜ்னாங்க, அவங்க 12 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க 3 மாதத்தில் வந்து 4வது மாதம் வந்து குடி வந்துடலாம், கிராஜுவேஷன் வந்து குடி வந்துடலாம். கிளைண்ட் சைடில் அது பெனிஃபிட். எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா குவிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபாஸ்ட் மணி, தட்ஸ் இட். ஸோ கிளைண்ட் சைட்லேயும் பெனிஃபிட் இருக்குது, கம்பெனி சைட்லேயும் பெனிஃபிட் இருக்குது. ஆமாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, நான் வந்து ஒரு 12 மந்த்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா ஒரு வருஷத்துக்கு என்னால் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வருஷத்துக்கு வந்து நான் 50 ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னாங்க, நான் வந்து 12 மந்த்ஸ் கன்வென்ஷனல் மெத்தடில் 50 ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா இதே ப்ரீகாஸ்ட் மெத்தடில் 200 ப்ராஜெக்ட் பண்ண முடியும் எனக்கு. அப்போது என் கம்பெனி காஸ்ட் மெயின் த சேமுங்க, +-5-10% தான். பட் நான் வந்து ஒரு 100 crores பண்ணுற இடத்துல இன்ட்டு 400 crores நான் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மெத்தடில். தட் இஸ் அட்வான்டேஜிங். அவர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தார், அதுக்கு திஸ் இஸ் தி ரிப்ளை ஃபார் தட். தட்ஸ் இட். சார், நான் வந்து ஒரு பில்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. நான் இந்த ஃபார்மெட்டில் நான் ஒரு பில்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணணும் சார்? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லேண்ட் சைஸ் என்ன, இது லெங்த் எவ்வளோ, வித் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்தா போதுங்க. இதில் ஆஸ் பர் கவர்மெண்ட் அப்ரூவல் எவ்வளோ வந்து இந்த சைடில் டாலரன்ஸ் எவ்வளோ விடணுங்கிறதெல்லாம் நாங்களே சொல்லிடுவோம். உங்களுக்கு எங்கள் சைடில் வந்து இவங்களும் இருக்காங்க, பில்டிங் அப்ரூவல்ஸும் இருக்கிறாங்க. அவங்க சைடில் வேணுனாலும் ஒரு பிளானை போட்டு கொடுத்து அவங்களே அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க. பில்டிங் அப்ரூவல்ஸும் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதை முடிச்ச பிறகு ஒரு ஆர்கிடெக்ட்ஸை வச்சு ட்ராயிங் பிளானை வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ட்ராயிங் பிளானை ஃப்ரீஸ் பண்ணால் அதை பேஸ் பண்ணி நாங்கள் கொட்டேஷன் கொடுத்துருவோம். கொட்டேஷன் கொடுத்து இஃப் இட் இஸ் கோஸ் த்ரூனாங்க அடுத்து வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒன் ஆஃப் த கமெண்ட் நாங்கள் பார்த்ததுங்க, இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கட்டுறதுக்கு பதில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் டாய்லெட்ஸோ ஸ்கூல் பிளாக்ஸோ கட்டி கொடுக்கலான்னாங்க. அதுவுமே நாங்கள் த்ரூ ரோட்டரி பண்ணி தான் இருக்கிறோம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க. ஆனால் பட் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட், சேரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க. இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது இட் இஸ் பியூர்லி பிஸ்னஸுங்க. சேரிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். சேரிட்டி பொறுத்த வரைக்கும் ஜியோமெட்ரிக்ஸில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னாங்க, நாங்கள் வந்து மேஜர் ஃபோக்கஸ் எங்களுக்கு வந்து எஜுகேஷன் மட்டும்தாங்க. குழந்தைகளுக்கு வந்து வி ஹேவ் எ பட்ஜெட்டுங்க, இயர்லி வி ஹேவ் எ பட்ஜெட் ஃபார் திஸ் எஜுகேஷனுங்க. அதில் வந்து எந்த குழந்தைகளுக்கு வந்து ஆனால் பட் சர்டன் க்ரைட்டீரியாஸ் இருக்குதுங்க. மோஸ்ட்லி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கணும்னு பார்ப்போம், இல்லை ஆஃபன்ஸாக இருக்கணும்னு பார்ப்போம். இவங்க யாரை எங்களை அப்ரோச் பண்ணாலும் த்ரூ ரோட்டரிங்க, அவங்களோட டேட்டாஸ்லாம் செக் பண்ணுவாங்க. த்ரூ ரோட்டரி டேட்டாஸ்லாம் செக் பண்ணி ரோட்டரி ஓகேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா குழந்தைகளுக்கு ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறோம். அதனால் யாருக்கு வந்து எஜுகேஷன் குழந்தை எஜுகேஷனுக்காக இருந்தாலும் ஜியோமெட்ரிக்ஸ் கம்பெனி டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வி வில் பி சப்போர்ட்டிங் தம். இப்போ ஆல்ரெடி நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இஃப் இட் ஃபிட்ஸ் இன் டு அவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வில் டெஃபினெட்லி டூ ஃபைன் சில்ட்ரன்ஸுங்க. தட்ஸ் இட்.